விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் பொலிட்டிக்கலா, அதாவது கன்சாலிடேட் ஆல் போர்சஸ், தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மக்களையும் ஓரணியில் திரட்டி நிற்பது நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் தான், ஃபண்டமெண்டல் அடிப்படை. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை நாடுவது, அதுக்கு பிறகு காவிரி நதி கூடியது லீகல் ப்ரொசீஜர். பட் பேசிக் ஃபண்டமெண்டல் அங்க பந்த் நடத்துறாங்க, அங்க ஆல் பார்ட்டி மீட் நடத்துறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? அங்க தண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆண்டுதோறும் விதேச சிரமத்தை பண்றோம். ஆல் பார்ட்டி மீட் நடத்துறது என்ன தடுக்குது? ஏன் அப்ப நீங்க இந்த இதுக்கு நடத்துனீங்க? ஆல் பார்ட்டி மீட் நடத்தினா என்ன குறைஞ்சு போயிடும்? அரசு செலவுல எல்லாத்தையும் கூப்பிடுங்க, அவங்க வர்றாங்க, அவங்க சொந்த செலவு வர்றாங்க, ஒரு டீ காபி கொடுக்குறீங்க, இதுக்கு தயக்கம். அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல? அப்ப இல்லைன்னா காங்கிரஸ் உங்களை அழுத்துதா, அல்லது அழுத்துக்கு நீங்க இரையாகிறீங்களா? அப்ப ஏதோ ஒரு மூன்றாவது போர்ஸ் உங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படாம தடுக்குது. அதுக்கு நீங்க இரையாகிறீங்கன்னு அர்த்தம். புதிய தமிழகத்தில் விட்டுருங்க. நான் புதிய தமிழகம் பேசுறேன். டாக்டர் கிருஷ்ணசாமியா ஒரு சாதாரண தமிழ்நாட்டுடைய சிட்டிசனா பேசுறேன். சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் நிர்பந்தப்படுத்துறீங்களா, விரும்புறீங்களா, அல்லது சட்ட போராட்டம் நடத்தி விரைந்து தீர்வு காணணும் அப்படிங்கறத அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல தமிழ்நாடு டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து பிரதான கட்சிகளை தான் முதலில் சொன்னேன். ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து ஒரு காங்கிரஸ் தவிர, தாவேகாவை தவிர பாக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை சீரியஸான பிரச்சனை. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் இந்திய அரசு போய் பார்க்கணுங்க. இந்திய அரசு பிரதமருக்கு வலியுறுத்தணும். நாடாளுமன்றத்தில் காலையில் ஒரு அமைச்சர் ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பிற மாநிலங்களுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. காவிரி அணை குறுக்கே கட்டுவதற்கு அனுமதி தேவையில்லைங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் ஆமா அவசியம்ங்கிறாங்க. சோ மத்திய அரசு இருக்கக்கூடிய அமைச்சரவையிலேயே 2 துறை, சுற்றுப்புற சூழல் அமைச்சரும் நீர்ப்பாசன அமைச்சருக்கும் மாறுபாடு இருக்குது. அதனால மத்திய அரசு ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இங்க இருக்கிற அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும், விவசாய சங்க பிரதிநிதிகளும் பாரத பிரதமரை டெல்லியிலே சென்று அழுத்தம் கொடுத்தால்தான் மத்திய அரசு ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். எனவே சட்ட ரீதியாக போராடுவதற்கு முன்பாக தேவைப்படுது பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன்.